விருச்சிகம். ஒரு 4-5 வருஷமாகவே உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கவே இல்லை. ரொம்ப போராடி போனீங்க விருச்சிக ராசிக்கு. சென்னையில் ஒரு ஃப்ளாட் இருந்தாலே ஒரு 2 கோடிக்கு அதிபதி. ஒரு ஃப்ளாட்டே சென்னைக்குள்ள எடுத்திங்கன்னா 2 கோடி 4 கோடி 5 கோடின்னு வந்துருச்சு. ஒரு வீடெல்லாம் வேண்டாம், சும்மா ஒரு காலி மனம் இருந்தாலே ஒரு கோடீஸ்வரன். எழுத்துத்துறையில் இருக்கிறீங்களா, உங்கள் திறமையை காட்டணுமா? சினிமா துறையில் இருக்கிறீங்களா, சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கணுமா? ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி வரப்போகிறது. சனி பயிற்சினாலே சகல அப்படியே நடுங்கும், எல்லா சர்வ அங்கமும் நடுங்கும்னுவாங்க. ஏன்னா சனினாலே ஏதாவது ஒரு கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். குருப்பெயர்ச்சினா ஒரு ஆனந்த இனிய இன்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு நல்லவர் வராருன்னா நம்ம வீட்டை கிட்ட கழுவி தொடச்சி கிடச்சி வைப்போம். ஏதாவது மாமா வராரு, எப்போவுமே வரும்போது எதனா வாங்கிட்டு வருவார், அப்படி இப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அதே நேரத்தில் கண்டிப்பானவர், நம்மளை எப்போவுமே பிடிக்காதவர், எதிரி ஒருத்தர் வராருன்னு சொன்னால் எதிர்பார்ப்போடு இருப்போமா? வந்தால் மனுஷன் எப்படா கிளம்பி போவார்னு இருப்போம் இல்லையா? இதுதான் சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம். சனிப்பெயர்ச்சி ஒரு மாதிரியான கெடுதல்களை தந்து விடுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது, குருப்பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்பமாக எதிர்நோக்கக்கூடியது தாங்க இந்த குருப்பெயர்ச்சி. விருச்சிகம். கொடுத்து வைத்த விருச்சிகம். ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். உச்சகுரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கவே இல்லை. ரொம்ப போராடி போனீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். குரு உங்களுக்கு பஞ்சமாதிபதி, 5 கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம். இந்த கிரகம் அப்படியே போன தடவையிலிருந்து ஒரு 5 வருஷமாக உங்களுக்கு ராசியை பார்க்காம இப்போ தான் உச்சகுருவாக மாறி 9ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். இது ஒரு பெரிய கொடுப்பினையான ஒரு நல்ல அமைப்பு, அருமையான யோகா அமைப்பு. அப்போ அந்த அருமையான யோகா அமைப்பில் பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுவும் உச்சகுரு இல்லையா? ஆக பஞ்சமாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்து உச்சனாகி பார்க்கக்கூடிய அந்த தன்மை இதுவரைக்கும் நிறைவேறாத கனவுகள்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பெரிய ஆள் ஆகணும், 1000 கோடி சம்பாதிக்கணும். இளைஞர்கள்லாம் இப்போ சும்மா கோடீஸ்வரன் ஆகணும்லாம் கணக்கான்றதில்ல. சென்னையில் ஒரு ஃப்ளாட் இருந்தாலே ஒரு 2 கோடிக்கு அதிபதி. ஒரு ஃப்ளாட்டே சென்னைக்குள்ள எடுத்திங்கன்னா 2 கோடி 4 கோடி 5 கோடின்னு வந்துருச்சு. ஒரு வீடெல்லாம் வேண்டாம், சும்மா ஒரு காலி மனம் இருந்தாலே ஒரு கோடீஸ்வரன் தான். ஆக அந்த 1 கோடி 2 கோடிலாம் இப்போ இளைய பருவத்தினர் யாருமே மதிக்கிறதே கிடையாது. எடுத்தெடுப்பில் 1000 கோடி சம்பாதிப்பனா ஒரு 500 கோடி சம்பாதிப்பனா தான். அந்த 1000 கோடி 500 கோடி சம்பாதிக்க நீங்கள் திறமையுள்ளவர்கள் என்பதை அடையாளம் காட்டப்படக்கூடிய குரு பயிற்சியாகவும், உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்புகள், வாழ்க்கைக்கு தேவையான காதல், திருமணம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சகோதர மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எழுத்துத்துறையில் இருக்கிறீங்களா, உங்கள் திறமையை காட்டணுமா? சினிமா துறையில் இருக்கிறீங்களா, சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கணுமா? இது எல்லா வகையிலையும் மிகப்பெரிய நன்மைகள், மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைமைகளையும் இப்போது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நல்ல ஒரு திறமை மிக்க, எல்லாத்துலேயும் ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய, மதிப்பு மரியாதை கூடக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குதுங்க. ஆணுக்கு பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். ஆணுக்கு நல்ல ஒரு பெண் அறிமுகம், பெண்ணுக்கு நல்ல ஆண் அறிமுகம். கடந்த காலத்தில் தோற்று போனதைப் போல உணர்ந்த ஒரு மாதிரியான குடும்ப அமைப்புகள் இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே பெரிய மாற்றங்கள், கணவனால் மாற்றங்கள், காதலனால் மாற்றங்கள், குழந்தையால் மாற்றங்கள், அண்ணன் தம்பி வகையால் கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே பெரிய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். வியாபாரம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். கூட்டு தொழில் பண்ணலாமா? பண்ணலாம். எதையும் ரிஸ்க் எடுத்து செய்யலாமா? தாராளமாக செய்யக்கூடிய அமைப்பு. இப்போது உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தசாபக்திகள் நடந்ததுன்னு வைங்க. இப்போ நான் சொல்கிறத விட ஒரு 2 மடங்கு கூடுதலாக தான் நல்ல பலன்கள் இருக்கும். நீண்டகால லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சியின் மூலமாக இருக்கிறது. என்ன லட்சியம்? வீடு வாங்கணும், காடு வாங்கணும், இப்படி கட்டணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரியான அத்தனை எண்ணங்களையும் நிறைவேற்றக்கூடிய கனவு நனவாகக்கூடிய குரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது இந்த 2026 குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குரு பயிற்சிங்க, உச்ச குரு பயிற்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் 12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷமாயிடும், 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்சகுரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. ஆக மனிதர்கள் இப்போது சாதகமற்ற தன்மையினால், கெடுதல்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் உய்விக்க வந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
வழிகாட்ட வந்த பெருமான் மாதிரி தான் அந்த குரு பகவானை நீங்கள் எடுத்துக்கணும். ஆக இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வைக்கிறதுக்கு தான் அந்த குரு பகவான் வருகிறார். குரு 5 இடங்களில் நல்லதுகளை செய்வார். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நல்லதுகளை செய்வார். அதற்கான ஒரு நேரடியான அர்த்தம் என்னன்னா, 7 ராசி 12 ராசியில் 7 ராசிக்கு சாதகமற்ற தன்மைகளையும் 5 ராசிகளுக்கு அதி உன்னத தன்மைகளையும் நல்ல பலன்களையும் தரக்கூடியவர் அவர். அப்போ இந்த தடவை ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இவர் எந்த 5 ராசிகளுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த அமைப்பு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு. மிதுனம் நல்ல பலன்களை அடைய போகிறது. மீனத்திற்கு 5ஆம் இடத்திற்கு, அதாவது ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு ஐயோ பரவாயில்லப்பா, கொஞ்சம் பிரச்சனைகள் தீருகிறதே என்கின்ற மாதிரியாக ஒரு கஷ்டத்திலும் ஆறுதலை தரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர், குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே. 7ஆம் இடம் யாருக்காக வருகிறது? மகர ராசி. 7 வருஷமாக மகர ராசிக்காரங்க நல்லா இல்லை. 7.5 சனியில் போட்டு உங்களை அப்படியே முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா? இவங்க எல்லாருமே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக இழந்த கௌரவம், இழந்த பணம், இழந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அப்படியே திரும்ப பறித்து அப்படியே ஓரளவுக்கு அப்போ நானும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது. அடுத்ததாக 9ஆம் இடத்திற்கு விருச்சிக ராசிக்கு வருகிறார். விருச்சிக ராசிக்கையும் உச்சகுரு பார்க்க போகிறார். இதில் விருச்சிக ராசி ஒரு ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தா, உச்சமடைகின்ற குரு தன்னுடைய 1வது பார்வையாக முதலில் பார்க்க போது விருச்சிக ராசியைத்தான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருகிறார். 11ஆம் இடம் வெற்றி, லாபம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கும். வெற்றினா அதில் எல்லாமே அடங்கிடுதே. காதலில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, உடலில் ஆரோக்கியத்தில் வெற்றி, மனதில் வெற்றி, சந்தோஷத்தினுடைய மறுபதிப்பு தானே வெற்றி. வெற்றியால் விளைவது தானே சந்தோஷம். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷம், வெற்றி போன்ற அத்தனை அமைப்புகளையும் இப்போது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சினால் பெரிய மாற்றங்கள் இருக்குங்க. இன்னொரு ஸ்பெஷலே நீங்கள் குறிக்கணும். இது கடக வீட்டிற்கு வரக்கூடியவர் 13 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி. போன தடவை பார்த்தீங்கன்னா 3 ராசிக்கு அடுத்தடுத்து போய்கிட்டு வருவார். அதே அதிசார பயிற்சியாகவும் அது இருக்கும். 3 மாதம் மட்டும் அப்படியே உச்சனாக இருக்கக்கூடியவர் டக்குன்னு மறுபடியும் ஒரு 3 மாதம் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டிற்கு போய்விட்டு மறுபடியும் அப்படியே கடக வீட்டிற்கு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி என்பது இந்த வருடமும் நீடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஆனால் என்ன இருந்தாலும் குரு உச்சமடைந்தால் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவருக்குமே இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு, அனைவருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உண்மையிலே எதிர்பார்க்கலாங்க. இன்னொரு ஸ்பெஷலு, சனியை வேற பார்க்க போகிறார் 1 வருஷம். மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை இப்போது பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் பரம்பொருளின் ஒரு ஆசீர்வாதமாக இந்த இனிய குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 மாறக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சிங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மற்ற ராசிக்காரர்களும் பயன்பெறட்டும். ஐயா கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஜோதிட ரீதியாகவோ இல்ல ஜாதக ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.